ஒரு சமயம் தெனாலிராமன் வீட்டு கிணற்றில் தண்ணீர் குறைந்து தோட்டத்திற்கு தண்ணீர் பாய்ச்சவும் சிரமப்பட்டார். அந்த நேரத்தில் 4 திருடர்கள் இரவு நேரத்தில் அவரது தோட்டத்தில் பதுங்கியிருந்தனர். இதை கவனித்த தெனாலிராமன் தனது மனைவியிடம் உரத்த குரலில், "நம் வீட்டில் ஒரு பெட்டி இருக்கிறது. அதில் நகை பொருளெல்லாம் வைத்திருக்கிறேன். அதை பாதுகாப்பாக கிணற்றில் போட்டு வைத்திருக்கிறேன்" என்று திருடர்கள் கேட்கும் வகையில் பேசினார். திருடர்கள் அந்த பெட்டியை திருட திட்டமிட்டனர். அவர்கள் கிணற்றில் தண்ணீர் குறைவாக இருப்பதால் ஒருவர் மாற்றி மாற்றி தண்ணீரை இறைத்து பெட்டியை எடுக்க முயற்சித்தனர். ஆனால் தெனாலிராமன் அந்த தண்ணீரை தனது தோட்டத்திற்கு திருப்பி விட்டார். இதனால் திருடர்கள் தண்ணீரை இறைத்து இறைத்து சோர்ந்து போனார்கள். ஆனால் பெட்டியை எடுக்க முடியவில்லை. காலை பொழுது விடிந்ததும் தெனாலிராமன் திருடர்களிடம், "நீங்கள் இறைத்த தண்ணீர் இன்னும் 3 நாட்களுக்கு போதும். 3 நாட்கள் கழித்து வாருங்கள்" என்று நகைச்சுவையாக கூறினான். ஒரு சமயம் தெனாலிராமன் வீட்டு கிணற்றில் தண்ணீர் குறைந்து தோட்டத்திற்கு தண்ணீர் பாய்ச்சவும் சிரமப்பட்டார். அந்த நேரத்தில் 4 திருடர்கள் இரவு நேரத்தில் அவரது தோட்டத்தில் பதுங்கியிருந்தனர். இதை கவனித்த தெனாலிராமன் தனது மனைவியிடம் உரத்த குரலில், "நம் வீட்டில் ஒரு பெட்டி இருக்கிறது. அதில் நகை பொருளெல்லாம் வைத்திருக்கிறேன். அதை பாதுகாப்பாக கிணற்றில் போட்டு வைத்திருக்கிறேன்" என்று திருடர்கள் கேட்கும் வகையில் பேசினார். திருடர்கள் அந்த பெட்டியை திருட திட்டமிட்டனர். அவர்கள் கிணற்றில் தண்ணீர் குறைவாக இருப்பதால் ஒருவர் மாற்றி மாற்றி தண்ணீரை இறைத்து பெட்டியை எடுக்க முயற்சித்தனர். ஆனால் தெனாலிராமன் அந்த தண்ணீரை தனது தோட்டத்திற்கு திருப்பி விட்டார். இதனால் திருடர்கள் தண்ணீரை இறைத்து இறைத்து சோர்ந்து போனார்கள். ஆனால் பெட்டியை எடுக்க முடியவில்லை. காலை பொழுது விடிந்ததும் தெனாலிராமன் திருடர்களிடம், "நீங்கள் இறைத்த தண்ணீர் இன்னும் 3 நாட்களுக்கு போதும். 3 நாட்கள் கழித்து வாருங்கள்" என்று நகைச்சுவையாக கூறினான்.